திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 4000 கன அடியாக அதிகரிப்பு. அடையாற்றங்கரையோர மக்கள் கவனமாக இருக்க எச்சரிக்கை. சென்னையை அடுத்துள்ள பூண்டி ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 16,500 கன அடியாக அதிகரிப்பு. மணலி, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சேலத்தில் கெங்கவெள்ளி சுவேத நதியில் வெள்ளப்பெருக்கு. ஓராண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட தரைப்பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் நெல்லை. சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் மக்கள் அவதி. தென்காசி மாவட்டத்தில் இடைவிடாது பெய்யும் மழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குற்றால அருவிகளில் வரலாறு காணாத அளவில் வெள்ளப்பெருக்கு. பிரதான அருவி அருகே உள்ள பாலம் மற்றும் கடைகள் சேதம். கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வாய்க்கால் கரை உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ளம். 25க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் அவதியுறும் கிராம மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பொழிந்த கனமழை. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. சாலைகளிலும் வெள்ளப்பெருக்கு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை. ஆறுகள், அருவிகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். இந்தியாவில் ஆண்டுக்கு சராசரியாக 1.25 லட்சம் பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பு. முதலிடத்தில் உத்தரப்பிரதேசமும் 2வது இடத்தில் தமிழ்நாடும் உள்ளதாக மத்திய அரசு தகவல். ஸ்ரீவைகுண்டம் அருகே தாதன்குளத்தில் நிற்காமல் சென்ற திருச்செந்தூர் ரயில். கவனக்குறைவை உணர்ந்து ரயிலை பின்னோக்கி இயக்கிய ஓட்டுநர். நெட்டில் போட்டாலும் சரி ரிவர்ஸில் வருது பாருங்க, நிற்கவே இல்லை வண்டி, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ரிட்டர்ன் வருது பாருங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலையில் ஏற்றப்பட்டது பரணி தீபம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கருணை வடிவான ஜோதியே
கண் கோடி வேண்டுமே. அனலுருவாய் அமர்ந்தவனே அகிலமெல்லாம் காப்பவனே. திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலையின் உச்சியில் இன்று மாலை ஏற்றப்படுகிறது மகாதீபம். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் 15,000 காவலர்கள் தீவிர கண்காணிப்பு. திண்டுக்கல்லில் தீ விபத்து ஏற்பட்ட மருத்துவமனையில் 3 மாதங்களாக தீயணைப்பு கருவியில் பரிசோதனை செய்யப்படவில்லை. புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் அதிர்ச்சி தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 440 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 57,840 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே போதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.